வடிவேல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படத்தில் கொண்டு போய் மூத்திர சந்தில் வச்சு அடி அடி அடின்னு அடிப்பாங்க, துவைச்சி எடுப்பாங்க. அவருடைய சகாக்கள் அவர் வந்து இப்படி உத்தரம் கொடுப்பாங்க, அப்படி அண்ணே என்னண்ணே ஐயோ ஐயோ டே அதெல்லாம் பரவாயில்லடா, ஒருத்தன் சொன்னான்டா, அதில் ஒருத்தன் என்ன சொன்னான்னே, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் போலையே அப்படின்னாண்டா. அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸை இப்போ வந்து வச்சு செய்கிறாங்க நம்ம சினிமாவில். அதாவது வந்து இப்போ சங்கர்லாம் எப்படி அடையாளம் காணப்பட்டார்னா சார், இப்போ வந்து சங்கர் வந்து பவித்ரன்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். ஏ வெங்கடேஷ் வந்து பவித்ரனோட அசிஸ்டண்ட்டு. இவங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ குஞ்சுமோன் படம் வந்து பவித்ரன் பட்டார் கமிட் ஆகி, சூரியன் ஒரு படம், அடுத்த படம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அது வேறு ஏதோ ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னு அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரு வெறி வந்துருச்சு. யாருக்கு? குஞ்சுமோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடான ப்ரொடியூசரு, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பிஹேவ் பண்ணார். வெட்ரா தூக்கி போடே அவனே, நான் வேற ஆள் கொண்டு வரேன், இண்டஸ்ட்ரியிலே பெரிய அளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தான் சங்கர். அப்படி வந்த படம் தான் ஜென்டில்மேன். பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர், நல்ல திறமையான இயக்குனர், பாலு மகேந்திரா பட்டறையில் படிச்சுட்டு வந்தவர். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல மூடு வரணுங்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு கற்பனை வந்தால் தான் ஷார்ட் வைக்க முடியுங்கிறாங்க. ஷார்ட் வைக்கிறதுக்கே யோசனை பண்ணுறாங்க. இப்படி யோசனை பண்ணி வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவர் அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு டைரக்டரும் கூட, டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அவர் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே இந்த நடிகரும் இருக்கார், அந்த டைரக்டரும் போகிறாரு. கேஷுவலாக அந்த நடிகர் தோளில் போய் ஒரு கையை போடுறாரு. கையை போட்டு, சார் நம்ம வந்து ஒரு படம் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த நடிகர் பார்க்குறாரு, இப்படி மெதுவாடி பார்க்குறாரு, கை தோல் மேலே இருக்குன்னொன்னே பண்ணலாம் அப்படிங்கிறார். வேற ஒன்றுமே சொல்லலை, ஒரே வார்த்தை தான் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம்னா பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம். நல்லா பண்ணிட்டாரு. ஆமாம். அடுத்த நாளே காலையில் எந்திரிச்சு இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் திறனாய்வாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சினிமாட்டோகிராஃபர் டிரெக்டர் ராஜீவ் மேனன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் படுற கஷ்டங்கள் எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்போ இருக்கிற டேரக்டர்லாம் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போயிடுறாங்க, சீன் பேப்பரே இல்லாமல் போயிடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து தயாரிப்பாளர் வந்து வேதனைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருந்தார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது வடிவேல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படத்தில் கொண்டு போய் மூத்திர சந்தில் வச்சு அடி அடி அடின்னு அடிப்பாங்க. அடி அடின்னு அடிக்கிறதுனா சும்மா இல்லை, மூத்திர சந்துக்குள்ளே மூத்திரம் அடிக்கிறதுக்குனே ஒரு சந்து. அதாவது சென்னையில் பர்டிகுலராக சில ஏரியாவில் ட்ரிப்ளிகேன்லாம் இருக்குது. நீங்கள் அந்த சந்துக்குள்ளே அப்படி பைக்கில் போய் அப்படி கடந்து போகிறதுக்குள்ளேயே மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவீங்க. அப்படி அடித்து வச்சுருவாங்க. அப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தில் வடிவேலை கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க, துவைச்சி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு படத்தில்? இந்த பக்கம் ஒருத்தன் மூத்திரம் அடிச்சுட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் மூத்திரம் அடிச்சிருப்பான், அடிக்கும்போது அவன் மேலே ஒருத்தர் மூத்திரம் அடிச்சுட்டு இருப்பான். இப்படி ஒரு சந்தில் வச்சு அடித்து வடிவேலு கொண்டு வந்து அந்த வேனில் கொண்டு வந்து டப்புன்னு கீழே போட்டு போயிடுவாங்க. அப்புறம் வடிவேலு வந்து அவருடைய சகாக்கள் அவர் வந்து இப்படி உத்தரம் கொடுப்பாங்க, அப்படி அண்ணே என்னண்ணே ஐயோ ஐயோ டே அதெல்லாம் பரவாயில்லடா, ஒருத்தன் சொன்னான்டா, அதில் ஒருத்தன் என்ன சொன்னான்னே, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் போலையே அப்படின்னாண்டா. அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸை இப்போ வந்து வச்சு செய்கிறாங்க நம்ம சினிமாவில். அதாவது வந்து இயக்குனர்களை மட்டும் சொல்லக்கூடாது, இயக்குனர்களோடு சேர்ந்து நடிகர்களையும் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது சினிமாவோட நிலைமை. என்ன எடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, கதை என்னென்னே தெரியாமல் படம் எடுக்கிற டேரக்டர்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஆர்டிஸ்ட்டு கிடச்சி ஒரு வேல்யூவான ஆர்டிஸ்ட்டு கிடச்சிருச்சுன்னா கதை என்னென்னே தெரியாமல் எடுக்கிறாங்க. ஏன் நம்ம மாஸ்டர் படமே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமே. மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் அந்த ஆடியோ லான்ச்சு ஸ்டேஜ் பேசியிருப்பார், அவரே பேசியிருப்பார், விஜயே பேசியிருப்பார். என்ன லோகேஷ் கனகராஜை பற்றி தப்பாலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அது ஸ்கிரிப்டுனா என்னன்னு தெரியுதில்ல, பேப்பர் ஒர்க்னா என்னன்னு தெரியுதில்ல. அதெல்லாம் வந்து ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டு போவாங்க ஷூட்டிங்க்கு. பக்காவாக இருக்கும், ஒரு டயக்ராமில் இருக்கும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் பாட்டு. அது இந்த ஸ்டோரி போர்டில் இருக்கிற அந்த புக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஆர்ட் டைரக்டர் கொடுத்துருவாங்க, காஸ்டியூமர் கொடுத்துருவாங்க, எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க, பக்காவாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பிளானிங் இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? ஃபாரின்லாம் இங்கே அப்படி கிடையாது. அவர் விஜய் சொன்னது என்னன்னா, ஆரம்பித்தோன்னே ஒரு 4-5 நாள் நீங்கள் அண்ணன் நீங்கள் இங்கேருந்து இப்படி வரீங்க, அவர் அங்கேருந்து இப்படி வர்றாரு, இன்னொருத்தர் இங்கேருந்து இப்படி வர்றாரு, அப்புறம் இங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, அப்புறம் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாராம். அடுத்து 2வது நாள் போனோடனே, அண்ணே அப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார், இப்படி ஒரு விஷயத்த இவர் சொல்லுவார், அப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு விஜய். இந்த வேலையெல்லாம் வேண்டாம்மா, நீ எல்லாமே டைலாக்ல கொண்டு இங்கேருந்து வருவார் அங்கேருந்து வருவார், நீ எதையாவது பண்ணி என் கதையை முடிச்சு விட்றாத. அதனால் நீ வந்து எல்லாம் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு வா. நாளைக்கு ஷூட்டிங் வரதா இருந்தால் எனக்கு பேப்பரில் டைலாக் வேணும், பேப்பரில் சீன் பேப்பர் வேணும், அதனால் நீ கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், சினிமாவை லேர்ன் பண்ணாமல் வராங்க. இப்போ லோகேஷ் கனகராஜே எடுத்துக்கோம், ஓப்பனாகவே பேசுவோம். அவர் வந்து சினிமாவை எங்கேயுமே படிக்கலை. அப்புறம் சினிமாக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது, அதாவது சில நுட்பமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து கற்றுக்க முடியாது. அது வந்து நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு நாற்றை போய் நம்ம திடீர்னு நட்டுட்டு வந்துட முடியுமா? அதில் எவ்வளோ வேலை இருக்குது. அது அந்த விவசாயியால் தான், அந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டெக்னிக் தெரியும். அதே மாதிரி சினிமாக்குன்னு சில என்ன சொல்கிறது வித்தைகள்லாம் இருக்குது, அந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு வரணும். கற்றுக்காமே வராங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அது வெற்றி அடைஞ்சிருது. அதுக்கு அடுத்து வந்து கைதின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அது வெற்றி அடைஞ்சிருச்சு. 3வது படமே மாஸ்டருக்கு போயிடுறாரு. மாஸ்டர் என்னும்போது அது பெரிய ஆர்டிஸ்ட்டு போய் இப்படி வரலாம் அப்படி வரலான்னு அவர் ஒத்துக்குவாரா? அது கிராமர்னு ஒன்று இருக்குது சார், அது தெரிஞ்சிருந்தால் அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அது எதையுமே கற்றுக்காமல் வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இயக்குநர்களுக்கு வருது. இன்றைக்கி அதாவது வந்து 90% ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இன்றைக்கி இயக்குநர்களாக வரவங்க எதையும் கற்றுக்கிறது இல்லை. எல்லாமே தெரிஞ்ச அறிவிஜி மாதிரி என்ன பண்ணுறது, ஹாலிவுட் படத்தை பார்க்க வேண்டியது, கொரியன் படத்தை பார்க்க வேண்டியது, அந்த படத்தை பார்க்க வேண்டியது, எதேதோ லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் போஜ்பூரி வரைக்கும் பார்த்து, இன்னொரு துளுன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதில் என்னமோ எடுக்கிறாங்க போல் சின்னதாக, அதையும் பார்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கதையை கொண்டு வந்துடுறாங்க. இது கொண்டு போய் நீங்கள் எக்ஸிக்யூஷன், அதாவது எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கதை வந்து ஒருத்தர் சொல்கிற திறனாக இருப்பார். நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், கதை சொல்லும்போது நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவீங்க. அடடா இவ்வளோ பிரமாதமாக கதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, நம்பி பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. தயாரிப்பாளர்கள் அவங்க என்ன அனுபவம் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன படம், யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அப்ரெண்டிஸாக யார்கிட்ட இருந்தாங்க, அசோசியேட்டாக யார்கிட்ட இருந்தாங்க, கோ டைரக்டர் வரைக்கும் இவர் ட்ராவல் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்து தான் படம் கொடுக்கணும். இப்போ அட்லியே எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து சங்கர்ட்ட இருந்தார். இப்போ ஒரு கதை சொல்கிறாரு, அவர் வந்து காப்பி அடிக்கலை, அவர் அங்கேருந்து பிடிங்கி இங்கேருந்து போடுறாரு, இங்கேருந்து பிடிங்கி அங்கே போடுறாரு, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் படத்தை சக்ஸஸ் பண்ணிடுறாரு, இருக்கா இல்லையா? அப்புறம் வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் இந்த பயிற்சி எங்கேருந்து வரும்? எடுத்தோடனே வந்து ராஜா ராணின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் தான், அதை வச்சு எடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக விஜய் படத்துக்கு வந்துட்டார். எப்படி, யார் கொடுப்பா? அதாவது விஜய் வந்து நண்பன் படத்தில் அட்லியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த பையன் துருன்னு இருக்கான், நல்ல டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போதே ஸ்பாட்லேயே தெரியும் இந்த பையன் நல்லா வருவான், இந்த ஆள் நல்ல டேரக்டராக வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், ப்ரொடியூசருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தான் நிறைய பேர் அடுத்தடுத்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சங்கர்லாம் எப்படி அடையாளம் காணப்பட்டார்னா சார், இப்போ வந்து சங்கர் வந்து பவித்ரன்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். வெங்கடேஷ் வந்து பவித்ரனோட அசிஸ்டன்ட். இவங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ குஞ்சுமோன் படம் வந்து பவித்ரன் பட்டார், கமிட் ஆகி சூரியன் ஒரு படம், அடுத்த படம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அது வேறு ஏதோ ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னு அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரு வெறி வந்துருச்சு. யாருக்கு? குஞ்சுமோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடான ப்ரொடியூசரு, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பிஹேவ் பண்ணார். விட்ரா தூக்கி போடே அவனே, நான் வேற ஆள் கொண்டு வரேன், இண்டஸ்ட்ரியிலே பெரிய அளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தான் சங்கர். அப்படி வந்த படம் தான் ஜென்டில்மேனுக்கு சங்கர் போய் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்காக சொல்லும்போது அவங்களாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அர்ஜுன்ட்டு சொல்லும்போது அர்ஜுன் ஓகேங்கிறாரு. அர்ஜுன் அன்னைக்கு பெரிய மார்க்கெட்டில் இல்லை, கொஞ்சம் மார்க்கெட் சரிவில் தான் இருந்தார். அப்போ குஞ்சுமோகன் கிட்ட போய் சங்கர் சார் சொல்கிறார், சார் அர்ஜுன் ஓகேங்கிறாரு. யாராக இருந்தால் என்ன, எடு நான் பார்த்துக்கிறேன், அவரும் பெரிய ஆளாகணும், பவித்ரனோட நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான். அப்படி தான் சங்கருக்கு ஒரு பட வாய்ப்பே கிடச்சிச்சு. அது ஏன் கிடச்சிச்சின்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படம் எடுக்கும்போது பவித்ரனோட அசிஸ்டண்ட்டாக இவர் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இவருக்கு அந்த பட வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்படி தான் இந்த ட்ரைனிங், இதை பார்த்துட்டு தான் அந்த காலத்தில் படமே கொடுப்பாங்க. அது இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க இல்லைங்க,
இன்னும் கொஞ்சம் காலம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 60கள் 70கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ணார், அது ஹிட்டு படமாக இருந்தால் கூட அந்த ப்ரொடியூசர்கிட்ட புது டேரக்டராக இருந்தால் ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. சார் இந்த படம் நீங்கள் வச்சு எடுத்தீங்களே முதல் படம், ஒரு ஆட்டிடியூட் எப்படி சார், அவர் வந்து கரெக்டாக பண்ணாரா, சொன்ன டேட்ஸில் முடிச்சு கொடுத்தாரா, அதெல்லாம் அவங்க கேட்பாங்க. கேட்டு தெரியும் போது அவங்களுக்கு சரி அவங்க சொல்லுவாங்க அந்த ப்ரொடியூசர், இல்லை இல்லை அந்த பையன் நல்ல பையங்க, நல்லா அழகாக பண்ணி கொடுத்துட்டாப்புல, நல்ல ஸ்டோரி நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபீட்பேக்லாம் வாங்கிட்டு தான் அடுத்த படத்துக்கே போவாங்க. இப்போல்லாம் என்ன ஃபீட்பேக் வாங்குறாங்க, யார்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்டையும் எதுவுமே கேட்குறது இல்லை. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்து நிறைய டேரக்டர்ஸ் கமிட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த சங்கர் மாதிரி, அப்புறம் வந்து மிஸ்கின் மாதிரி, பாலா மாதிரி, அப்புறம் வந்து அட்லி மாதிரி, வெற்றிமாறன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேரக்டர். இப்போ ஆடுகளம், வடசென்னை, அப்புறம் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அசூரன், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர், நல்ல திறமையான இயக்குனர், பாலு மகேந்திரா பட்டறையில் படிச்சுட்டு வந்தவர். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல மூடு வரணுங்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு கற்பனை வந்தால் தான் ஷார்ட் வைக்க முடியுங்கிறாங்க. ஷார்ட் வைக்கிறதுக்கே யோசனை பண்ணுறாங்க. இப்படி யோசனை பண்ணி அதாவது வந்து இவ்வளோ நாள் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது சார் சினிமாவில், பேசிக் ஃபார்முலா. இப்போல்லாம் இதை சொல்லும் போது நகைச்சுவாக நினைப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஃபிலிம்லாம் இது ஓடும்போது பார்த்தீங்கன்னா 45 கால் ஷீட்டு 45,000 ஃபிலிமு தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் இப்போ கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. அதுவும் இப்போ டிஜிட்டலாக வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது எரைஸ் பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இப்போ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக போச்சு. இப்போ ஃபிலிமில் எடுக்கிற காலத்தில் ஒரு டைரக்டர், பேர் வேண்டாம், அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு படம் கொடுத்தாரு, ஏதோ முத்துமாணிக்கமோ இன்னொரு படம் கொடுத்தாரு. அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு படம் எடுத்தார், யோசி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை எடுத்து அதாவது 1 கோடி ரூபா ஃபிலிம் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை லட்சம் ஃபீட்டுன்னே தெரில. லேபில், பிரசாத் லேபில் அந்த படம் ஃபிலிம் வாங்கியிருக்காங்க. 97 லட்ச ரூபா எல்லாம் செட்டில்மெண்ட் போக அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபிலிம்மு எக்ஸ்போஸ் பண்ண ஃபிலிமுக்கு மட்டும் கட்டுறாரு. அதில் எத்தனை வந்து இவங்க பயன்படுத்தினதாக இருக்கும் தெரியுமா? வெறும் ஒரு 20 லட்சத்துக்கான ஃபிலிமு தான் ஃபுட்டேஜுக்கு தேவை. மற்ற 70 லட்சத்துக்கான ஃபிலிம் எங்கே போச்சு? குப்பைக்கு போகுது சார். உண்மை, பொய் கிடையாது, உண்மை. குப்பைக்கு போகுது, அப்படியே தூக்கி போடுறாங்க. அந்த லேபில் இருக்கிறாங்கல்ல, அந்த நெகட்டிவ் கட்டிங் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வருத்தப்படுறாங்க. என்னங்க சார் இப்படிலாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் அதாவது வந்து 14,000 அடியோ 13,500 அடி தான் ஒரு படத்தோட ஃபுட்டேஜ். அதுக்கு 45,000 எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா, அதாவது அதோடைய 3 பங்குல 1 பங்கு தான் எடுக்க போகிறோம். நம்ம 45,000 எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக ட்ரிம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் 45 கீழே ஒர்க் பண்ணுற சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க எடிட்டிங் செட்ஸோட. இப்போல்லாம் எல்லாமே மாறி போச்சு சார். என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது வந்து இப்போ வந்து டேரக்டர் சொல்கிறாங்க, எங்களோட அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாம் ட்ராவல் பண்ணணும், கேமராமேன்லாம் எல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதோட பொருளே புரியல. அதாவது ஒரு படம், ஒரு கதை நீங்கள் சொல்கிறீங்க, அது இங்கே எடுக்க போகிறோம், இத்தனை நாள் எடுக்க போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ட்ராவல் பண்ணோன்னா என்ன, ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு, டேரக்டர் ஒரு பக்கம், கேமராமேன் ஒரு பக்கம், ப்ரொடியூசர் ஒரு பக்கம், ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் ஜாலியாக பாட்டு பாட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டூர் போவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுமா? வேறு மூணாருக்கு போகணும், மூணார்லேருந்து இங்கே கூருக்கு போங்க, கூருக்குலேருந்து கொடைக்கானல் போங்க, அப்புறம் காஷ்மீர் பக்கம் போங்கன்னு ஜாலியாக சுற்றுறதா ட்ராவல் பண்ணுறது? என்ன சார் பொருள்? ட்ராவல் பண்ணுறது என்ன மீனிங்கு? எதுக்கு ட்ராவல் பண்ணணும்? ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? நீங்கள் கடைசியில் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து காவியம் மாதிரி ஒரு படம் நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி படத்தில் தேட்டருக்கு வந்துட்டால் கன்றாவியாக இருக்குன்ட்டு போயிடறான். ஆடியன்ஸ் திட்டுறாங்கல்ல, கன்றாவியாக இருக்குங்க, என்ன படம் அது அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்லாம் என்ன ஆகுது? அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க சார்? இப்போ ஜுராசிக் பார்க்குன்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹாலிவுட் படம். அது வந்து வெறும் 72 நாள்லையோ 75 நாள்லையோ தான் எடுத்தாங்க. நம்புவீங்களா? அவ்வளோ பெரிய படமே, அவ்வளோ மேக்கிங் எஃபர்ட்ஸ் தேவைப்பட்ட படமே 76 நாள்லேயே முடிச்சிட்டாங்க. இப்போ டைட்டானிக் எடுத்துங்க, அதனுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் டைம், அதாவது வந்து ஷூட்டிங் அத்தனை நாள் நடக்கல, டோட்டல் ப்ரொடக்ஷன் டைம் வந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே முடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் எடுக்கிற படங்கள் 2 வருஷம் எடுக்கிறீங்க, 3 வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதெல்லாம் ஓகே, 2 வருஷம் எடுக்கிறீங்க, 3 வருஷம் எடுக்கிறீங்க, ஜெயிச்சிட்டா
அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. நீங்க வந்து அந்த நடிகர் வந்து 2-3 வருஷத்துக்கு வேற படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க ஒத்துக்கிட்டு தானே வராங்க. சார் மார்க்கெட் இல்லாத நடிகர் வருவாங்க சார். மார்க்கெட் இருக்கிற எந்த நடிகன் சார் வருவான்? ரஜினியை கூட்டு போய் 3 வருஷம் வைக்க முடியுமா? கமலை கூட்டு போய் 3 வருஷம் வைக்க முடியுமா? இந்தியன் 2 டிலே ஆனதுக்கு காரணம்னா, அந்த செட்டில் ஒரு விபத்து நடந்துருச்சு. அதில் முதல்ல வந்து அந்த இந்தியன் 2 படம் வந்து ஏதோ சென்டிமெண்ட்டாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த படம் தொடங்குறதுக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சங்கர் சைடில் ஒரு தடை இருந்துச்சு, கமல் சைடில் ஒரு தடை இருந்துச்சு. நிறைய தடைகளை மீறி இந்தியன் 2 தொடங்கலான்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பேச்சுவார்த்தை லெவல்லே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் லோகேஷ் கனகராஜா அவர் வந்து விக்ரமை கொடுத்துட்டார் கமலுக்கு. விக்ரம் அதாவது வெற்றி கொடுத்தோன்னே விக்ரம் பயங்கரமாக ஓடிடுச்சு, பிரமாதமாக ஓடிடுச்சு. பணத்தை அள்ளி கொட்டிடுச்சு தயாரிப்பாளருக்கு. அதனால் அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, உடனே வந்து இந்தியன் 2 எடுக்கலாம், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட காலம் வந்து கொரோனாக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னென்னமோ மாறிப்போச்சு. அதில் நடித்த விவேக்லாம் செத்து போயிட்டார், என்னென்னமோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுக்கும்போது அது கொஞ்சம் கரெக்டாக வராது. அது அந்த மிஸ்டேக் வந்து நம்ம சங்கர் மேலே சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக வராது. இப்போ கங்குவாவை எடுத்துக்கோங்க, அது கொண்டு போய் எவ்வளோ பெரிய பொருட்செலவு, நாள் என்ன கணக்கென்ன, எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுறோம், எத்தனை நாள் வந்து ஷூட்டிங் எடுக்கிறோம், எதுவுமே தெரில சார். வெற்றிமாறன்லாம் மேடை ஏறி பேசியிருக்காரு. இத்தனை நாள், அதாவது 250 நாள் என்னமோ எடுத்தாரான் விடுதலை 2 மாதிரி. எப்படி சார் ஒரு 50 நாள் 60 நாளில் முடிக்க வேண்டிய படத்தை, அதுவும் படம் வந்து ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் விடுதலை 2 படத்தை வந்து நான் முடிக்கல, நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னார். நிறுத்தி வச்சிருக்கேன். ஏன்னா நிறுத்தி வச்சிருக்கேன்னு ஏன் சொன்னார்னா, அந்த தயாரிப்பாளர் வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுப்பா, அவர் பெரிய தயாரிப்பாளர், எப்படியாவது என்னை காப்பாற்றுப்பா, இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் நிறுத்தி வச்சிட்டார். அவர்கிட்ட சொல்லாம டேட் அனௌன்ஸ் பண்ணனால தான் ரிலீஸ். ஆமாம், டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால தான் வந்து நிறுத்தி வச்சிட்டேன்னு சொல்லி அது ஒரு எண்டு கொடுத்து டகடகன்னு முடிச்சார். இன்னும் அவர் வந்து 3 எல்லாம் எடுக்க விட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இப்படியே நான் என்ன சொல்கிறேன் சார், கதையாக இல்லை, படமாக இல்லை, வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு வேறு கதையை வச்சு வேறு ஜேர்னலில் எத்தனை கதைகள் சொல்லலாம். ஏன் ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு விடுதலை 1, விடுதலை 2, இப்போ இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3, இப்போ கேம் சேஞ்சர் எடுத்திருக்கிறாங்க. தில்ராஜ் வந்து பெரிய லெவலில் அந்த படத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார். அதான் உண்மை. காரணம் என்னென்னா இந்தியன் 2வோட ஃபெயிலியர். அது வந்து அவரை பாதிக்குது. இப்போ அடுத்த தயாரிப்பாளர் அவர் வந்து பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காரு. அது ஒரு தெலுங்கு படம். அது அங்கே ஆந்திராவில் என்ன கலெக்ட் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். பாடல்களுக்கே 75 கோடி செலவு பண்ணி. ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க. அதான் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, 75 கோடி பண்ணுறது, அதை பண்ணுறது, இது. அதாவது சங்கர்னா பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்டங்களை காட்டி எடுக்கிறவர் தான். நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த பிரம்மாண்டங்கள் வந்து அந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. 7 அதிசயத்தை காட்டினாரு, அது இதை காட்டினாரு அப்படின்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ தான் எல்லாமே பிரம்மாண்டங்கள்லாம் வந்து இப்போ வந்து சின்ன திரையில் சின்ன பசங்க வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்புறம் எந்த பிரம்மாண்டத்தை போய் இனிமேல் ஸ்க்ரீனில் காமிச்சு என்ன பிரம்மாண்டம் அவங்களுக்கு கிடைக்க போகுது? அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்போ எல்லாமே ரொம்ப சாதாரணமாக போச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறது கூட குரூப்பாக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பேங்காக்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா 14,000 ரூபாயில் போய் 4 நாள் சுற்றி காட்டி கூப்பிட்டு வந்துடும், ஃப்ளைட் டிக்கெட்டோடு சேர்த்து. அப்போ எல்லாமே ஈஸியாக போச்சு. புரியுது உங்களுக்கு? அதனால் இப்போ இனிமேல் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் வந்து நிற்காது. பிரம்மாண்டங்கள் நிற்காதுன்னு நான் சொல்ல வரல. பிரம்மாண்டங்களை மட்டுமே நம்பி படம் எடுக்க முடியாது. கண்டென்ட் இருந்தால் தான் இனிமேல், அதுவும் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருந்தால் தான் இனிமேல் வந்து படங்கள் ஓடும். இதுதான் இருக்கிற சூழ்நிலை. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ஒரு பிரபல நடிகர் சார், அதாவது உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், அவர் வந்து ரொம்ப வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிச்சிட்டு இருக்கிறார். ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டிஸ்ட்டு. சமீப காலத்தில் மிக வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவர் அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு டைரக்டரும் கூட, டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அவர் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே இந்த நடிகரும் இருக்கார், அந்த டைரக்டரும் போகிறாரு. அங்கே ஜாலியாக டின்னர்லாம் சாப்பிட்டு கேஷுவலாக அந்த நடிகர் தோளில் போய் ஒரு கையை போடுறாரு. கையை போட்டு, சார் நம்ம வந்து ஒரு படம் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த நடிகர் பார்க்குறாரு, இப்படி மெதுவாடி பார்க்குறாரு, கை தோல் மேலே இருக்குது. தோல் மேலே இருக்குன்னொன்னே பண்ணலாம் அப்படிங்கிறாரு. வேறு ஒன்றுமே சொல்லலை, ஒரே வார்த்தை தான் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம்னா பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம். நல்லா பண்ணிட்டாரு. ஆமாம். அடுத்த நாளே காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக அவருடைய மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு அந்த ப்ரொடியூசரை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் வராரு. அந்த ஒரு ப்ரொடியூசர் கதை என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த ப்ரொடியூசர் ஒரு கதை சொல்கிறாரு. நானே டைரக்ட் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணுவேண்ணா, ஏன்னா அவரே டைரக்ட் பண்ணால் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுவேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுவேன்னா நான் ஒரு டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து தொடங்க சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு?
அந்த படத்தை என்ன எடுக்க போகிறாங்கன்றது அவருக்கு முதலே தெரியும். யாருக்கு? ஹீரோக்கு. இந்த படம் எப்படி வருங்கிறதும் அவருக்கு முதலே தெரியும். ஏன்னா அவ்வளவு அனுபவம் உள்ள ஹீரோ இவர் அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும். அவர் அந்த படத்தை வேணும்ட்டே எடுக்க விட்டு என்னாச்சுப்பா அப்படின்றாரு. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பிரதர் ஓகே பிரதர் அப்படிங்கிறாரு. அப்படியா, ஓகேவா, ஓகே அப்படிங்கிறாரு. ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் கம் டைரக்டரு அடுத்த படம் இது வரைக்கும் எடுக்க முடியல. அவ்வளவு கடன் சுமையில் வந்து மாட்டி விட்டு போயிட்டார் இப்போ வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும்? சினிமாவில் தான் நடக்கும். அதாவது வந்து ரொம்ப கை போட்டதை வந்து அவர் அவமானமாக அவர் டிஸ்ரெஸ்பெக்டாக நினைச்சிட்டாரு. ஆமாம், அதுக்கு பழி வாங்குறதுக்கு சார் இப்போ தோளில் கை போட்டது, அந்த டைரக்டர் தோளில் கை போட்டதும் ஒரு தப்பு தான். நம்ம பேசணும், நியாயப்படி பேசணும்னா அந்த டைரக்டர் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட போய் தோளில் கை போட்டதும் ஒரு தப்பு தான். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இண்டஸ்ட்ரியில் நான் எந்த படத்தை சொல்கிறேன், எந்த நிறுவனத்தை சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். சார் அந்த காலத்தில் ஸ்ரீதர் சார் வந்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் எடுத்தார். உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டுக்குள்ளே வச்சு எடுத்தார். சில்வர் ஜூப்ளி பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. சம்சாரம், அது மின்சாரம், விசு படம் இன்றைக்கும் என்றைக்கும் யாராலையும் மறக்க முடியாத படம். அது எங்கே எடுத்தார்? ஒரு ஏவிஎம்மில் ஒரு சின்ன ஒரு பிராமின் வீடு மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளேயே படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. ஏன் அது வெற்றி பெறலையா? இல்லை சொல்கிறேன், நான் எவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் எவ்வளோ பிளானிங்கில் எடுத்த டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சார். என்ன பக்கா பிளானிங். எஸ்வி முத்துராமன் சார் எடுத்துக்கங்க. அந்த காலத்தில் ரஜினி படம், கமல் படம் எல்லாமே எஸ்வி முத்துராமன் சார் தான் பண்ணுவார். எஸ்வி முத்துராமன் சார் கொடுக்காத வெற்றியை சொல்கிறேன். கமர்ஷியல் வெற்றி எவ்வளோ படம் கொடுத்துருக்காரு. அவர் எத்தனை நாள் தெரியுமா எடுப்பார்? 40 நாளில் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவார். ஏவிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு வரோம், தீபாவளிக்கு வரோம், டேட் அனௌன்ஸ் பண்ணி படத்தை ஆரம்பிப்பாங்க. ஏவிஎம்லாம் சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகிரும். பாலாஜி, சுஜாதா ஃபிலிம்ஸ், அந்த காலத்து நடிகர் பாலாஜி இருக்காரு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி, அதாவது ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். கரெக்டாக அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் படமே ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய படங்கள் சார், நான் சொல்கிறது கமல் நடித்து ரஜினி நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணாங்க. ஓகே இந்த கதை நல்லா இருக்குது, போய் நான் ஷூட் போயிடலாம் அப்படின்னு டக்கு 45 நாளில் முடிச்சு எடிட்டிங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு 26 ரிலீஸ் ஆகிரும் படம். கன்ஃபார்ம்டு ரிலீஸ் ஆகும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரொடியூசரை அனௌன்ஸ் பண்ணால் கன்ஃபார்ம் இந்த டேட்டில் கொடுப்பாருன்னு அவங்களே வந்து விருப்பப்பட்டு போய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இவங்க எடுக்கிறத பார்த்தா தயாரிப்பாளருக்கு என்ன செலவழிக்கிறது, எவ்வளோ செலவழிக்கிறதுங்கிற ஒரு கால்குலேஷனே இல்லாமல் போயிடுது. அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்போ நிறைய வந்துட்டாங்க சார். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களே இப்போ வந்து மொட்டை அடித்து கோமணம் கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம கடைசியாக சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஒரு தயாரிப்பாளர் படுற கஷ்டங்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டீங்க. அது இன்னும் நிறையா இருக்குது சார். நீங்கள் அதுக்குள்ளே நன்றி கார்டு போட்டீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேச. நன்றி. நன்றி சார்.